வெல்கம் பேக் டு டெக் வித் ஜானா சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிறது ஐஎன்பிசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ நான் லோ என்பிசிக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராவில் மிகப்பெரிய குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா தர முடியாது. ஸோ லோ என்பிசி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தர முடியும். ஸோ அதனால தான் லோ என் மட்டும் சொல்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஷெட்யூல் பண்ணலாம். நான் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதில் ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட வெப்கேம்லாம் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே போட்டேன். ஓகே, ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேம் டேஷ் எல்லாம் சைடில் வரும்ல, நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வரும். ஸோ பாருங்கள் அதை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதாவது ஒண்டர் ஷேர் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ என்பிசிக்கு இது பெருசாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம்டாஷாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபிலிமோரா ஆகட்டும், இதெல்லாம் பெரிய அதாவது ஹை என்பிசி லோ என்பிசி இருந்தால் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ரெண்டுமே இதுக்கு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ லோ என்பிசி இருந்தாலே பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மியூட் பண்ணிடுறேன். அப்புறம் சவுண்டு கேட்காம போயிட போகுது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஸ்க்ரீன் இருக்குல்ல. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. எவ்வளோ தூரம் நமக்கு ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்றது நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். ஸோ இதில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்பீக்கர் வேணுமோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதை மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியும். ஸோ சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கூட இதில் இல்லை கைஸ். சொல்ல போனால் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா FPS 20 சம்திங் ஏதோ 29 20 சம்திங் இருக்கும். ஸோ நீங்கள் 30 வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய லோ இருந்தாலும் சரி. ஸோ 30 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ எப்பவுமே பெஸ்ட்டு கூட வைங்க, பிரச்சனையே இல்லை. இந்த 4GB RAM தான் பெருசாக, அதாவது எந்த ஒரு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட், அதாவது நார்மல் கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லோ எண்ட்லேயும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் என்னோட பிசி வந்திருக்கு. ஸோ அதனால் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனாச்சும் அதாவது மவுஸ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த கலர்லாம் காமிக்கல. ஸோ அது வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாலே போதும். எங்கே ப்ரோ சேவ் பட்டன்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணணுமா, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும்போது உங்கள் கேமரா ஆன் பண்ணணும்னா ஸோ இதையும் டிக் கொடுத்தா போதும், உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். ஜஸ்ட் நான் அது கிளிக் பண்ணேன்னா ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எந்த ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ வெரி வெரி சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். எவ்வளோ பெரிய பிகினராக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலுமே இப்போ நீங்கள் ஒரு எடிட்டர், அதாவது எடிட்டர் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிசியில் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபிலிமோரா ஆகுவாங்க. எல்லாமே கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ எடிட்டிங்கில் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை சோனி வெகாஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ், அதாவது பார்த்தோன்னே இந்த ஒரு ஐக்கானை பார்த்தோன்னே ஓகே இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியா நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஃபிலிமோரா பார்த்தீங்கன்னா ஒரு 30% அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ உண்மையாக சொல்லலாம் 30% தான் தெரியும். அதுக்கு எனக்கு பெருசாக அதுவுமே தெரியாது. நான் இதுக்கு மேலே ஃபுல்லாக கற்றுக்கலாம் அப்படின்றதும் இருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான காப்பி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை போய்க்கிறேன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மட்டும் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.